திருப்பலி முன்னுரை. திருவருகை காலத்தில் 3ஆம் ஞாயிறு மற்றும் மகிழ்ச்சியின் ஞாயிறு பங்கு கொள்ள வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் புனித ஜார்ஜ் ஆம்பிய மக்கள் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றோம். அன்புக்குரிய இறை மக்களே, திருவருகை காலத்தின் 3ஆம் ஞாயிற்றை மகிழ்ச்சியின் ஞாயிறாக கொண்டாடுகின்றோம். இன்றைய இறைவாக்கு வழிபாடு மகிழ்ச்சி என்று ஆண்டவர் நம் நடுவில் உள்ளார் என கண்டுகொள்வதிலும், ஆண்டவரோடு இணைந்திருத்தலிலும், வாழ்க்கை முறையை மாற்றுவதிலும் மற்றும் தன்னை அறிதலிலும் இருக்கிறது என்பதை விளங்குகிறது. உண்மையான மகிழ்ச்சியுடன் வாழ பகிர்வு மனப்பான்மையும் நம்மிடம் உள்ளத்திலிருந்து கொடுக்கும் நல்ல மனமும் போதும் என்ற மனநிறைவும் மன்னிக்கும் மனநிறைவும் கொண்டிருக்க வேண்டும். மேலும் என் இறைவனே என் மகிழ்ச்சி என அவரின் சரணாகதி அடைவதே மகிழ்ச்சியின் உச்சம். உன்னதம் என போதுதான் இறைவன் தரும் நிலையான மகிழ்ச்சியை நம் வாழ்வில் அனுபவிக்க முடியும் என்பதை உள்ளத்தில் உணர்ந்தவர்களாய் இத்திருப்பலியில் ஜெபிப்போம். இறை அருளை பெறுவோம். நல்லா இருக்கீங்களா? ஓ, வெரி குட். மிகுந்த மகிழ்ச்சி. இன்னைக்கு என்ன சண்டே? மகிழ்ச்சியின் சண்டே, பிங்க் சண்டே. ஆகவே தான் எல்லாம் பிங்க் மயமாக மகிழ்ச்சியோடு திருப்பலியில் நாம் கலந்து கொள்வோம். ஆக இந்த பிங்க் கலர்னுடைய மெழுகுத்திரியை நாம் ஏற்றுவோம். பங்கு தந்தையோடு இணைந்து குடும்பம் யாராவது சேர்ந்து ஏற்றலாம். குடும்பமாக வந்திருப்பவர்கள் வாருங்கள். நிறைய பேர் இருக்கலாம். அப்பா அம்மா, சில பேர் கேட்டகிஸ்டுக்கு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். யாருக்காவா? ஓகே, வாங்க. எஸ், சுரேஷ் அண்டு லூசி ப்ளஸ் அவருடைய ஷைனி சுவேதா குடும்பமாக பங்கு தந்தையோடு இணைந்து
இந்த ஞாயிறு நாம் தொடங்கவிருக்கின்றோம். திருப்பலி கருத்துக்களை அதே நேரத்தில் நாம் வாசிப்போம். திருப்பலி கருத்துக்கள். இன்றைய திருப்பலியானது நன்றி அறிதலாக ரவி பிரபாகர், கிறிஸ்துராஜ், சந்திரா ஆகியோரும், தாலன், பீவன், ஷெரில் சித்தார்த், டேவிட் சுரேஷ் பாபு ஆகியோரும், மேலும் சிறப்பு கருத்துக்களாக டேனி வில்லியம்ஸ் தங்களுடைய தொழிலில் நல்ல முறையில் நடக்கவும், JS விக்ஸ் தங்களுடைய தொழில் நல்ல முறையில் நடக்கவும், மேலும் நம்மோடு வாழ்ந்து மரித்த டெய்சி பர்த்லின், லூர்து மேரி என்னும் கஸ்தூரி, மேலும் யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும், மேலும் நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும் இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமுள்ள பாசத்திற்குரிய இறை மக்களே, மகிழுங்கள், ஆண்டவரோடு இணைந்து மகிழுங்கள். லெட்ஸ் ஆல் பி ஹாப்பி. இன்றைய நாளுடைய வார்த்தை இயேசுவின் பிறப்பு விழாவை குறித்து மகிழுங்கள். இயேசுடைய பிறப்பு விழாவின் தயாரிப்பை குறித்து மகிழுங்கள். ஆண்டவர் கொடுத்த அற்புதமான வாழ்வை குறித்து மகிழுங்கள். ஆக ஆண்டவரில் இணைந்த வாழ்வு மகிழ்ச்சியான வாழ்வாக அமைய நம் குடும்ப வாழ்வெல்லாம் இறைவன் மகிழ்ச்சியாய் மாற்றிட, மகிழ்ச்சி என்பது எங்கோ வெளியில் இருப்பதல்ல, உள்ளுக்குள்ளாக ஆக இயேசுவோட இணைந்த வாழ்வு இனிமையான வாழ்வாக அமைய மகிழ்ச்சி ஞாயிறை கொண்டாட உங்களை அன்போடு அழைக்கின்றேன். இத்திருப்பலியை தகுந்த விதத்தில் ஒப்புக் கொடுக்க தடைகளாக இருக்கக்கூடிய நம்முடைய குற்றங்கள், பாவங்கள், குறைகளுக்காக மனமருந்தி மன்னிப்பை நாம் கேட்டு மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் அல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நமது குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள் எல்லாம் அந்த ஆண்டவன் மன்னித்து நம்ம எப்பொழுதும் அவருடைய முடிவில்லாத வாழ்வுக்கு இறைவன் அழைத்து செல்வாராக. ஆமென். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, இயேசுவின் பிறப்பின் பெருவிழாவை ஆவலுடன் எதிர்பார்த்திருக்கும் அது மக்களாக நீர் கண்ணோக்கியுள்ளீர். அதனால் இத்தகைய மாபெரும் மீட்பின் மகிழ்வுக்காக நாங்கள் வந்து சேரவும் இதை பெருமகிழ்வுடன் மேலான வேண்டுதலோடும் என்றுமே கொண்டாடவும் ஆற்றல் பெற அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாம் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவாகிய உம்மை மன்றாடுகின்றோம்.
முதல் வாசக முன்னுரை. இஸ்ராயேல் மக்களை தன் சொந்த மகனென அடைமொழியிட்டு நீங்கள் எதை குறித்தும் கவலைப்பட்டு அஞ்ச வேண்டாம். ஆண்டவர் உங்கள் மேல் வைத்திருந்த தண்டனை தீர்ப்பை தள்ளிவிட்டதாகவும் கடவுள் உங்கள் மத்தியில் இருக்கிறார் எனவும் தெரிவித்து மகிழ்ச்சியோடு ஆர்ப்பரித்து அகமகிழ கேட்டுக்கொள்ளும் இறைவாக்கினர் செப்பனியா நூலிலிருந்து வாசிக்க உள்ள முதல் வாசகத்தை கவனமுடன் செவிமடுப்போம். முதல் வாசகம். உன் பொருட்டு ஆண்டவர் மகிழ்ந்து களி கூறுவார். இறைவாக்கினர் செப்பனியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை திருவசனங்கள் 14 17 முடிய. மகளே சீயோன், மகிழ்ச்சியால் ஆர்ப்பரி, இஸ்ராயேலே ஆரவாரம் செய். மகளே எருசலேம், உன் முழு உள்ளத்தோடு அகமகிழ்ந்து அக்களி. ஆண்டவர் உன் தண்டனை தீர்ப்பை தள்ளிவிட்டார், உன் பகைவர்களை அப்புறப்படுத்தினார். இஸ்ராயேல் அரசராகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார். நீ இனி எந்த தீங்கிற்கும் அஞ்ச மாட்டாய். அந்நாளில் எருசலேமை நோக்கி இவ்வாறு கூறப்படும்: சீயோனே, அஞ்ச வேண்டாம், உன் கைகள் சோர்வடைய வேண்டாம். உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் மாவீரர், மீட்பு அளிப்பவர். உன் பொருட்டு அவர் மகிழ்ந்து களி கூறுவார். தம் அன்பினால் உனக்கு புத்துயிர் அளிப்பார். உன்னை குறித்து மகிழ்ந்து ஆடி பாடிடுவார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அக்களியுங்கள், ஆண்டவர் சிறந்து விளங்குகின்றார். ஆர்ப்பரித்து அக்களியுங்கள், ஆண்டவர் சிறந்து விளங்குகின்றார். ஆர்ப்பரித்து அக்களியுங்கள், ஆண்டவர் சிறந்து விளங்குகின்றார். ஆர்ப்பரித்து அக்களியுங்கள், ஆண்டவர் சிறந்து விளங்குகின்றார். இறைவன் என் மீட்பர், அவர் மேல் நம்பிக்கை வைக்கிறேன். நான் அஞ்ச மாட்டேன், ஆண்டவரே என் ஆற்றல், அவரை பாடுவேன். என் மீட்பும் அவரே, மீட்பருளும் ஊற்றுகளில் இருந்து நீங்கள் அகமகிழ்வோடு தண்ணீர் முகந்து கொள்வீர்கள். ஆர்ப்பரித்து அக்களியுங்கள், ஆண்டவர் சிறந்து விளங்குகின்றார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், அவர் திருப்பெயரை போற்றுங்கள். மக்களினங்களிடையே அவர் செயல்களை அறிவியுங்கள். அவர் திருப்பெயர் உயர்க என பறைசாற்றுங்கள். ஆர்ப்பரித்து அக்களியுங்கள், ஆண்டவர் சிறந்து விளங்குகின்றார். ஆண்டவருக்கு புகழ் பாமைத்து பாடுங்கள், ஏனெனில் அவர் மாட்சியரும் செயல்களை புரிந்துள்ளார். அனைத்துலகும் இதை அறிந்து கொள்வதாக. சீயோனில் குடியிருப்போரே, ஆர்ப்பரித்து அக்களியுங்கள், இஸ்ரவேலின் தூயவர் உங்களிடையே
சிறந்து விளங்குகின்றார். ஆர்ப்பரித்து அக்களியுங்கள், ஆண்டவர் சிறந்து விளங்குகின்றார். இரண்டாம் வாசக முன்னுரை. இரண்டாம் வாசகத்தில் புனித பவுலடியார் பிலிப்பு நகர மக்களை மகிழ்ந்திருக்கும்படி கூறுகிறார். ஏனெனில் மாசற்ற வாழ்வு வாழ்ந்து இறைவனால் வழிநடத்தப்பட்ட நன்றியுடன் கூடிய வாழ்வு வாழ்வதன் மூலம் வாக்களிக்கப்பட்ட நம் ஆண்டவர் இயேசு நல் வாழ்வுக்கான பரிசு வழங்க வரவிருக்கிறார் என கூறும் இவ்வாசகத்தை கவனமுடன் கேட்போம். இரண்டாம் வாசகம். ஆண்டவர் அண்மையில் உள்ளார். திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வசனங்கள் 4-7 முடிய. சகோதர சகோதரிகளே, ஆண்டவரோடு இணைந்து என்றும் மகிழுங்கள். மீண்டும் கூறுகிறேன், மகிழுங்கள். கனிந்த உங்கள் உள்ளம் எல்லா மனிதருக்கும் தெரிந்திருக்கட்டும். ஆண்டவர் அண்மையில் உள்ளார். எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். ஆனால் நன்றியோடு கூடிய இறைவேண்டல், மன்றாட்டு ஆகிய அனைத்தின் வழியாகவும் கடவுளிடம் உங்கள் விண்ணப்பங்களை தெரிவிங்கள். அப்பொழுது அறிவெல்லாம் கடந்த இறை அமைதி கிறிஸ்து இயேசுவோடு இணைந்துள்ள உங்கள் உள்ளத்தையும் மனதையும் பாதுகாக்கும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஒடுக்கப்பட்டோருக்கு நற்செய்தி அறிவிக்க என்னை அனுப்பியுள்ளார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 3, இறை வசனங்கள் 10 முதல் 18 முடிய. அக்காலத்தில் திருமுழுக்கு யோவான் போதித்துக் கொண்டிருந்த போது, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கூட்டத்தினர் அவரிடம் கேட்டனர். அதற்கு அவர் மறுமொழியாக, 2 அங்கிகளை உடையவர் இல்லாதவரோடு பகிர்ந்து கொள்ளட்டும், உணவை உடையவரும் அவ்வாறே செய்யட்டும் என்றார். வரி தண்டுவோரும் திருமுழுக்கு பெற வந்து, போதகரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அவரிடம் கேட்டனர். அவர், உங்களுக்கு குறிக்கப்பட்ட தொகைக்கு அதிகமாக எதையும் தண்டாதீர்கள் என்றார். படைவீரரும் அவரை நோக்கி, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டனர். அவர், நீங்கள் எவரையும் அச்சுறுத்தி பணம் பறிக்காதீர்கள், யார் மீதும் பொய்க்குற்றம் சுமத்தாதீர்கள் என்று, மேலும் உங்கள் ஊதியமே உங்களுக்கு போதும் என்றிருங்கள் என்றார். அக்காலத்தில் மக்கள் மீட்பரை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். ஒருவேளை யோவான் மெசியாவாக இருப்பாரோ என்று எல்லாரும் தங்களுள் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். யோவான் அவர்கள் அனைவரையும் பார்த்து,
நான் தண்ணீரால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுக்கிறேன், ஆனால் என்னை விட வலிமை மிக்க ஒருவர் வருகிறார். அவருடைய மிதி அடியை வாரை அவிழ்க்கக்கூட எனக்கு தகுதியில்லை. அவர் தூய ஆவி என்னும் நெருப்பால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார். அவர் சுலகை தம் கையில் கொண்டு கோதுமையும் பதரையும் பிரித்தெடுப்பார். கோதுமையை தம் களஞ்சியத்தில் சேர்ப்பார், பதரையோ அணையா நெருப்பிலிருந்து சுட்டெடுப்பார் என்றார். மேலும் பல அறிவுரைகள் கூறி மக்களுக்கு நற்செய்தி அறிவித்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரின் அருள்வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வாக்கு. இறையேசுவல் பிரியமுள்ள பாசத்திற்குரிய இறை மக்களே, எல்லாரையும் பார்க்கின்ற பொழுது மிகுந்த மகிழ்ச்சி. நம்ம எல்லாரும் நீண்ட இடைவெளிக்கு பிறகு வாரம் வாரம் என்று மகிழ்வோடு நாம் இந்த ஆலயத்திற்கு வருவதும் ஆண்டவருடைய அருள் ஆசிரை பெற்றுக்கொண்டு நம்பிக்கையோடு செல்வதும் எல்லாம் ஒரு அழகான ஒரு அற்புதமான ஒரு புதையல், ஒரு நிகழ்வு, ஒரு பொற்களஞ்சியம் என்று கூட நாம் சொல்லலாம். இன்றைக்கு மகிழ்ச்சி ஞாயிறு இல்லையா? திருவருகை காலத்தில் 3வது ஞாயிற்றுக்கிழமை. The church invites each and every one of us celebrate the Sunday of joy. Rejoice in the Lord. இயேசுவில் கடவுளில் அகம் மகிழுங்கள். மகிழ்ச்சி நாள். அதனால தான் மகிழ்ச்சிக்குரிய கலர் பிங்க் கலர். தந்தையினுடைய உடுப்பும் பிங்க் கலர். நீங்களும் பல பேர் வந்திருக்கிறீர்கள், இல்லை என்றாலும் பரவாயில்ல. ஆக மொத்தத்தில் உடையில் அல்ல, உள்ளத்தில் மகிழ்ச்சி. ஆக மகிழ்ச்சி ஞாயினுடைய வாழ்த்துக்களும் ஆசீர்வாதங்களும். அன்புக்குள்ளே அது ஒரு கிராமப்புறம். அந்த கிராமப்புறத்தில் ஒரு கரும்பலகை. அந்த கரும்பலகையில் ஒரு வார்த்தை இவ்வாறு எழுதப்பட்டு இருந்தது: வாழ்வு என்பது என்ன? என்ன வார்த்தை அது? வாழ்வு என்பது என்ன? வாட் இஸ் லைஃப்? நம்ம எல்லாம் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் இல்லையா? பல பேர் மகிழ்வோடு, பல பேர் கஷ்டத்தோடு, ஏதோ ஒரு சூழல். வாழ்வு என்பது என்ன? அப்போ ஒரு 80 வயது நிறைந்த ஒரு நபர் தன் அனுபவத்திலிருந்து வாழ்வு என்பது என்ன அவர் ஒரு பதிலை எழுதுகிறார். வாழ்க்கை என்பது என்ன? துன்பங்களோடும் துயரங்களோடு போராடுகின்ற ஒரு போர்க்களம். துன்பங்களோடும் துயரங்களோடும் போராடுகின்ற ஒரு போர்க்களம் வாழ்க்கை என்று அவர் பதில். பிறகு ஒரு நடுத்தர வயது, ஒரு 50 வயது, அவர் தன்னுடைய வாழ்க்கையின் பின்னணியில் வாழ்வு என்பது என்ன? வாழ்வு என்பது இறைவன் சுமக்க முடியாத சுமைகளை ஒரு சராசரி மனிதன் மீது சுமத்தி ரசிக்கின்ற ஒரு விளையாட்டு, அதான் வாழ்க்கை என்று அவருடைய பதில். அடுத்து ஒரு பெண்மணி, குடும்ப பெண்மணி, வாழ்க்கைனா என்ன? வாட் இஸ் லைஃப்? வாழ்வு என்பது அழுகையும் சிரிப்பும் மாறி மாறி வரக்கூடிய ஒரு மெகா சீரியல் அப்படின்னு அந்த அம்மாவுடைய பதில். ஒரு இளைஞர், அவனுடைய பார்வையில் வாழ்க்கை என்பது என்ன? நின்று நிதானிக்க நேரமில்லாமல் பரபரப்பாக இயங்கக்கூடிய ஒரு எலக்ட்ரிக்கல் ட்ரெயின், மின்சார ரயில் என்று அவனுடைய பார்வை, பரபரப்பு. ஒரு குழந்தை ஸ்கூல் படிக்கிறவர், இப்போல்லாம் ஆஃப் இயர்லி எக்ஸாம் நடந்துட்டுருக்கு இல்லையா? வாட் இஸ் லைஃப்? கடவுள் தினம் தினம் என் அறிவை சோதிக்க வைக்கின்ற ஒரு எக்ஸாம், அதான் வாழ்க்கை என்று அந்த குழந்தையுடைய பதில். இந்த பதிலெல்லாம் நீங்கள் கவனிச்சிங்களா? ஒருத்தர் பார்த்தினா துன்பம் துயர் என்றார், அழுக சிரிப்புன்றார் இல்லையா, பரபரப்புன்றார், எக்ஸாம். அப்போ என்னன்னா, இந்த பதிலுக்கு பின்னாடி வாழ்க்கையை நாம் இன்றைக்கு எப்படி பார்க்கிறார்கள், எப்படி பார்க்கிறோம்? ஒரு துன்பம், ஒரு துயரம், ஒரு கஷ்டம், ஒரு வேதனை, ஒரு மன அழுத்தம், மனசோர்வு, அப்படி அல்ல. வாழ்க்கை என்பது மகிழ்வோடு வாழ்வதற்கு இல்லையா? ஆனால் இன்றைக்கு மகிழ்ச்சியாக வாழாமல், மன நிறைவோடு வாழாமல், மன நிம்மதியோடு வாழாமல், புலம்பிக் கொண்டு முணுமுணுத்து கொண்டு ஆதங்கத்தோடு நாம் வாழ்கிறோம். பாருங்கள், நம்முடைய குடும்ப வாழ்வு, நம்முடைய திருமண வாழ்வு அப்படி தான் நகர்ந்து கொண்டு இருக்கிறது. எப்படி இருக்கிறீங்க? என்ன ஃபாதர் வாழ்க்கை போங்கப்பா, என்னத்தை சொல்லி என்னத்தை வாழ்ந்து, அப்படி புலம்புகின்ற தன்மை அதுவல்ல. இன்றைக்கி பாருங்கள், நாளுடைய செய்தி என்ன? மகிழ்வோடு இருங்கள். பி ஹாப்பி, பி கண்டென்ட், பி ஹாப்பி, மகிழ்ச்சியோடு இருங்கள்.
சோர்வு அடையாதீர்கள், கலக்கம் அடையாதீர்கள், கடவுள் நம் நடுவில் இருக்கிறார். இந்த நாளுடைய முதல் வாசகம் இறைவாக்கினர் செப்பானியா இஸ்ராயல் மக்களுக்கு சொல்லுகிறார், கவலைப்படாதீங்க, சோர்வு அடையாதீர்கள், கடவுள் நம் நடுவில் இருக்கிறார், பிறக்க போகிறார், மெஸ்ஸியா வரப்போகிறார். Therefore let's all be happy. மகிழ்ச்சியோடு இருங்கள். அழகான ஆறுதல், நம்பிக்கையின் செய்தி. புனித பவுலடியார் இந்த நாளுடைய 2ஆம் வாசகம் பிலிப்பு மக்களுக்கு சொல்லுகிறார். அன்னைக்கு நமக்கு செய்தி இல்லையா? ஆண்டவரோடு இணைந்து மகிழ்வோடு இருங்கள். மீண்டும் கூறுகிறேன், நீங்கள் மகிழ்வோடு இருங்கள். இந்த நாளுடைய 2ஆம் வாசகம், when with God we can be happy, when without God will not be happy. Let's make it in another word. When with God we are hero, when without God we are becoming zero. இல்லையா? இயேசுவோட இருந்தோம் என்றால் ஹீரோ, இயேசுவோட இல்லை என்றால் we are becoming zero. ஆக இயேசுவோட கடவுளோட இருக்கின்ற போது மகிழ்ச்சி தான். கிறிஸ்துவத்தின் அடையாளம் என்ன? ஒரு கிறிஸ்துவத்தின் அடையாளம், சில பேர் சொல்லலாம் அவனது விசுவாச வாழ்வு என்று, இன்னும் சில பேர் சொல்லலாம் அவனுடைய அன்பு என்று. ஆனால் கிறிஸ்துவத்தின் அடையாளம் எது தெரியுமா? மகிழ்ச்சி. கடவுளோடு இணைந்து இருக்கின்ற பொழுது மகிழ்ச்சி. கடவுள் இந்த உலகத்தில் மனிதனை படைத்ததே மனிதன் மகிழ்வோடு இருப்பதற்கு தான். இதான் கடவுளுடைய திருவுளம். அதான் புனித பவுலடியார் 1 தெசலோனிக்கேயர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 16வது வார்த்தை, எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு இருங்கள், எல்லா நேரத்திலும் கடவுளுக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள். பி ஹாப்பி, மகிழ்ச்சியோடு இருங்கள். அது ஒரு ரயில் நிலையம். அந்த ரயில் நிலையத்தில் ஒரு பெண் வருகிறாள் பயண சீட்டு எடுப்பதற்காக, பக்கத்து ஊருக்கு செல்வதற்காக. அப்பொழுது அந்த பயணச்சீட்டை கொடுக்கின்ற அந்த நபர், அந்த ஆஃபீஸர் அந்த அம்மாவை பார்த்து, அம்மா உனக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டு இருக்கிறேன். அப்போ அந்த அம்மா, ஏன் சார்? இல்லை, நான் ஒரு முறை கேட்டேன், எப்பவுமே நீங்கள் டிக்கெட் இங்கே எடுக்க தினசரி வருகின்ற பொழுதெல்லாம் மகிழ்ச்சியோட புன்னகையோடு வருவீங்க. நான் இப்போ கேட்டேன், வாட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் யர் ஹாப்பினஸ் அண்ட் ஸ்மைல்? உங்களுடைய மகிழ்ச்சியின் ரகசியம், புன்னகையின் ரகசியம் என்னவென்று கேட்டேன். நீங்கள் என்ன சொன்னீர்கள்? கையில் இருந்த பைபிளை எடுத்து திஸ் இஸ் மை சீக்ரெட் என்று சொன்னீர்கள். அன்றைக்கு நான் படிக்க ஆரம்பித்தேன். இன்றைக்கு நானும் மகிழ்ச்சியோட புன்னகையோடு இருக்கேன். தேர்ஃபோர் நன்றி அம்மா என்று அந்த பயணச்சீட்டு கொடுப்பவர் சொன்னாராம். ஆக அன்புக்குரியவர்களே, கடவுளோடு இணைகின்ற பொழுதுதான், இயேசுவோட ஒன்றித்த வாழ்வுதான் மகிழ்ச்சி. ஆக கடவுளோடு இருக்கின்ற பொழுது நம்முடைய திருமண வாழ்வு மகிழ்ச்சி, நம் குடும்பம் இயேசுவின் குடும்பமாக இருக்கின்ற பொழுது மகிழ்ச்சி. அன்புக்குரியவர், அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா 1957 1990 வரை அவங்களுடைய வருமானம், தனி நபருடைய வருமானம் 2 மடங்காக உயரியது. அமெரிக்கா இன்றைக்கி கூட அமெரிக்கர்கள் நிறைய காசு இல்லையா? ஆக 1957 1990 வரைக்கும் ஒரு தனி நபருடைய வருமானம் 2 மடங்காக பணத்தில் பெரிதாக மாறினார்கள். ஆனால் என்னன்னா, இந்த 1957 90 வரை சூயிசைடு அதிகம், தற்கொலைகள் நிறைய நடைபெற்றது. இந்த காலகட்டத்தில் பணம் அதிகமாக வந்தது. ஆக அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு பாருங்க, மகிழ்ச்சி என்பது பணத்தில், மகிழ்ச்சி என்பது பொருளில், மகிழ்ச்சி என்பது புகழில். இதுதான் பல பேர் தேடிக்கொண்டே இருக்கு. அது அல்ல, அதான் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் சொல்லுகிறது. ஆக பணம் வந்தது, சூயிசைடு அதிகமாகிறது. பார்த்தீங்களா? ஆக தற்கொலைகள் அதிகமான, மன வேதனைகள், மன அழுத்தங்கள் அதிகமாகிறது. அதே போல் இன்னொருவர், பிரெஞ்சு நாட்டினுடைய ஒரு புகழ்பெற்ற சிந்தனையாளர் வால்டர், கடவுள் மறுப்பு கொள்கையை கொண்டிருந்தவர், கடவுள் இல்லை என்று சொல்லி வந்தவர். தான் இறப்பதற்கு முன்பாக அவர் சொன்ன வார்த்தை இதுதான், நான் பிறக்காமல் இருந்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும் என்று. ஆக அன்புக்குரியவர்களே, பணம், பொருள், புகழ், கடவுளை விட்டு வெகு தொலைவில் இருப்பது அதுவல்ல மகிழ்ச்சி. கடவுளோடு இருப்பது தான் மகிழ்ச்சி, கடவுளோடு இணைந்த வாழ்வுதான் மகிழ்ச்சி. ஆக மகிழ்ச்சி என்பது கடவுளோடு இருப்பது. Let's all be with God. That is what today
the third Sunday which invites us to celebrate the be happy. மகிழ்ச்சியோடு இருங்கள், மனநிறைவோடு இருங்கள். இப்போ என்னென்ன எப்படி ஃபாதர் மகிழ்ச்சியோடு இருப்பது? we are all trying ஃபாதர். நாம் இருப்பது எதற்காக? ஓடுவது எதற்காக? நகர்வது எதற்காக? பேசுவது எதற்காக? உரையாடுவது எதற்காக? குடும்பம் எதற்காக? திருமண வாழ்வு எதற்காக? ஆலயம் எதற்காக? நீங்கள் வருவது எதற்காக? ஜஸ்ட் ஃபார் ஹாப்பினஸ் இல்லையா? மகிழ்வுக்காக தான் நம்ம எல்லோரும் வாழ்கின்றோம். அப்படி என்றால் எப்படி நாம் மகிழ்ச்சியாக இருக்க முடியும்? வாட் ஆர் த வேஸ் வி கேன் பி ஹாப்பி? எந்தெந்த வழிகளில் மகிழ்ச்சியோட மனநிறைவோட நாம் வாழ முடியும்? அதான் இந்த நாளுடைய நற்செய்தி. இந்த நாளில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான செய்தி. 3 நபர்கள் ஒரே கேள்வியை கேட்குறாங்க. திருமுழுக்கு யோவான் திருமுழுக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறார். த வாய்ஸ் ஆஃப் மெசையா இல்லையா? அவர் மெஸ்ஸியாவுடைய வருகையை பற்றி கொடுத்து கொண்டு செய்தியை கொடுத்து கொண்டு திருமுழுக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறார். 3 நபர்கள் வருகிறார்கள், ஒரே கேள்வியை கேட்கிறார்கள். நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? கேட்டீங்களா இந்த நாளுடைய நற்செய்தி? நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? கூட்டத்தினர் வருகிறார்கள், நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? திருமுழுக்கு யோவான் முதல் பதிலை தருகிறார். that could be the secret to keep ourselves to be happy in a marital and family life. இது ஒரு பதில். இந்த பதில் திருமண வாழ்வு, குடும்ப வாழ்வு மகிழ்ச்சியாக இருப்பதற்கு ஒரு காரணமாக அமையலாம். அவர் என்ன சொல்கிறார்? உங்களிடம் இருப்பதை பகிர்ந்து கொள்ளுங்கள். என்னது பகிர்ந்து கொள்ளுங்கள்? 2 அங்கிகள். இந்த நாளுடைய செய்தி நற்செய்தி. 2 அங்கிகள் இருந்தால் பகிர்ந்து கொள்ளுங்கள். உணவு இருந்தால் பகிர்ந்து கொள்ள. அப்போ பகிர்வு, the sharing will give the happiness. ஒரு சின்ன ஒரு அழகான நிகழ்ச்சி நான் சொல்கிறேன் பாருங்க. ராக்ஃபெல்லர் ஃபவுண்டேஷன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ராக்ஃபெல்லர் ஃபவுண்டேஷன் பயங்கரமான பணக்கார தொண்டு நிறுவனம். ராக்ஃபெல்லர் அமெரிக்க நாட்டை சார்ந்தவர். அவருடைய இந்த என்ஜிஓ தொண்டு நிறுவனம் புகழ்பெற்றது. ஆனால் ராக்ஃபெல்லர் இந்த தொண்டு நிறுவனத்தை உருவாவதற்கு முன்பாக he has got first phase, second phase is entirely different. first phase அவர் என்னன்னா பணம் பணம் பணம், the money rules our world. பணம் தான் அவருடைய வாழ்க்கையில் பெரிய கோடீஸ்வரர். அமெரிக்க நாட்டினுடைய மிகப்பெரிய கோடீஸ்வரர் தான் ராக்ஃபெல்லர். ஆக அவருக்கு எல்லாமே பணம் தான். ஆகையில் அவருக்கு அன்போ பாசமோ அதுவல்ல, the money மணி மணி மணி. அவரை வெறுத்தார்கள். யார் தர்ம வெறுத்தாங்க? மனைவியே வெறுத்தார்கள், பிள்ளைகளும் வெறுத்தார்கள். ஆக அவர் முழுக்க முழுக்க பணம் பணம். ஒரு கட்டத்தில் யாருமே இல்லாமல் போனார். 53வது வயது கடின நோய்வாய்ப்பட்டார். அவ்வளோ பெரிய கோடீஸ்வரர் 53வது வயது கடின நோய்வாய்ப்பட்டார். சாப்பிட முடியல, தூங்க முடியல, யாரோட பழக முடியல, அவ்வளோ பெரிய நோய். அவர் அவ்வளோ பெரிய கோடீஸ்வரர். மருத்துவர்களெல்லாம் பார்த்தார்கள், சிறப்பு மருத்துவமெல்லாம் கொடுக்கப்பட்டது, நோ யூஸ். ஆக பல மருத்துவர்கள் சொல்லிவிட்டார்கள் இறப்பு உறுதி என்று. பட் அங்கே ஒரு ட்விஸ்ட் இருந்தது. ஒரே ஒரு டாக்டர் அவர் சொல்கிறார், உன் வாழ்க்கையில் ஏதோ ஒன்று டேர்னிங் பாயிண்ட் நடக்கலாம், இதை செய்து பார், நீ பிழைத்து கொள்ளலாம் என்று சொல்கிறார். அப்போ அந்த டாக்டர் சொல்கிறார், உன்னிடம் இருப்பதை ஷேர் வித் தி அதர், தட் வில் கிவ் த ஹாப்பினஸ் ஃபார் யூ, த ஹாப்பினஸ் வில் சஸ்டெயின் யுவர் லைஃப் என்கிறார். அவர் உடனடியாக என்ன செய்கிறார் என்றால் தன்னுடைய சொத்துக்கள் எல்லாம் கல்விக்காக செலவிடுகிறார், ஏழைகளுக்கு கொடுக்கிறார். நிறைய ஸோ ஹாப்பி. தென் ஒன்லி ஸ்டார்டட் எ ராக்ஃபெல்லர் ஃபவுண்டேஷன். எத்தனை வயசில் அவர் இறக்க வேண்டியவர் தெரியுங்களா? 53 வயசில் இறக்க வேண்டியவர் 97 வயசு வரைக்கும் வாழ்ந்து இறக்கிறார். பிகாஸ் ஆஃப் த ஷேரிங். மற்றவங்களுடைய முகத்தில் மகிழ்ச்சி தான் நீண்ட நாள் அவரை வாழ வைத்தது. அது அன்புக்குரிய ஆண்டவர் பாருங்க, கடவுள் கூட தன்னை பகிர்ந்து கொள்கிறார், தன் உடலை பகிர்ந்து கொள்கிறார், தன்னுடைய இறை தன்மையை குழந்தையின் வடிவில் பிறப்பதில் பகிர்ந்து கொள்கிறார். ஆக அன்புக்குள்ள ஒரு ஆங்கில நாளிதழ் பத்திரிகை இவ்வாறு சொல்லுகிறது, முன்பெல்லாம் மக்கள் தன்னுடைய சொந்த தேவைகளுக்கு போக மீதிவற்றை பிறரோடு பகிர்ந்து கொண்டார்கள். ஆனால் இன்றைக்கு தங்கள் சொந்த தேவையே அதிகமாக இருக்கிறது, அதில்தான் பணத்தை அதிகமாக செலவழிக்கிறார்கள், இன்பத்துக்கும் தங்கள் சொந்த ஆடம்பரத்திற்கும் என்று ஒரு ஆங்கில நாளிதழ் கொடுக்கக்கூடிய புள்ளி விவரம். ஆக அன்புக்குரிய, let's all share something to the other. Could be the smile,
நம்முடைய புன்னகையாக இருக்கலாம் பகிர்வது, நம்முடைய குவாலிட்டேட்டிவ் டைமாக இருக்கலாம். கணவன் மனைவிக்கு கொடுக்கக்கூடிய தரமான நேரம், மனைவி கணவனுக்கு கொடுக்கக்கூடிய தரமான நேரம், பெற்றோர் பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய தரமான. ஸோ therefore sharing it doesn't mean about the material, rather even it's a smile, ஒரு புன்னகை, ஒரு குவாலிட்டேட்டிவ் டைம், ஒரு நேரம், ஒரு கொடுத்து உதவுது, ஒரு உற்சாகப்படுத்துவது. நல்லா இருங்களேன், ரொம்ப அழகாக இருக்கீங்க, ரொம்ப நல்லா பேசுகிறீங்களே, ரொம்ப நல்லா செய்கிறீங்களே. ஸோ therefore let's share something for the good of the other. பிறருடைய மகிழ்ச்சிக்கு ஒரு காரணமாக நாம் இருக்கின்ற பொழுது அது நம்மை மகிழ வைக்கும், வாழ வைக்கும். தட்ஸ் a first சிந்தனை, ஒரு முதல் வழி. இரண்டாவது என்ன தெரியுங்களா? இரண்டாவது கேள்வி திருமுழுக்கு யோவான் எடுத்து கேட்கிறார், நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? வரி தண்டுவர் கேட்கிறார், நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? உங்கள் கொடுக்கப்பட்ட பணத்திற்கு மேல் நீங்கள் தாண்டாதீர்கள், கொடுக்கப்பட்டதை விட, குறிக்கப்பட்ட தொகையை விட தாண்டாதீர்கள். பதில் திருமுழுக்கு யோவான் கொடுக்கிறார். அப்படின்னா என்ன? இருப்பதில் நிறைவு காண்பது, இல்லாததை பற்றி கவலைப்படுவதை விட இருக்கின்ற நம்பிக்கையில் வாழ்வது, மன நிறைவோடு வாழ்வது. போதும் என்ற மன நிறைவில் நாம் வாழ்கின்ற பொழுது மகிழ்ச்சியாக இருக்க முடியும். ஒரு அழகான ஒரு சின்ன துணுக்கு என்ன தெரியுங்களா? ஒருவர் கடவுளிடம் வரம் கேட்டாராம். கடவுள் வந்தார், 3 வரத்தை கொடுத்தார். அவர் முதல் வரத்தை பயன்படுத்துகிறார். ஒரு அழகான பெண்ணை திருமணம் செய்ய வேண்டும் என்பதற்காக தன் மனைவி சாக வேண்டும் என்ற வரத்தை கேட்கிறார். மனைவி செத்துட்டாங்க, துக்கம் கொண்டாட வராங்க. அந்த மனைவியை பற்றி அவ்வளோ அழகாக சொந்த பந்தங்களெல்லாம் பேச ஆரம்பிச்சு, ஐயோ தவறு செஞ்சிட்டோமே. மறுபடியும் 2வது வரத்தை பயன்படுத்தி தன் மனைவியை உயிராக கொண்டு வருகிறார். 3வது வரம் என்ன கேட்பது? ஒரே குழப்பம். பெரியவர்கள் சொல்கிறார்கள், இருப்பதில் மனநிறைவு காணுகின்ற வரத்தை கேளென்று. ஆக அன்புக்குரியவர்களே, நாம் குடும்ப வாழ்க்கை, திருமண வாழ்க்கை, தனிப்பட்ட வாழ்க்கை, இருப்பதில் மனநிறைவோடு நாம் வாழ்கின்ற போது மகிழ்ச்சியோடு வாழலாம். இது இரண்டாவது த சீக்ரெட், ரகசியம், மகிழ்ச்சியாக வாழ்வது. 3வது கேள்வி என்ன? நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள். யாரு? படை வீரர்கள். இந்த நாளுடைய நற்செய்தி. அப்பொழுது திருமுழுக்கு யோவான் சொல்கிறார், நீங்கள் அச்சுறுத்தி பணம் பறிக்காதீர்கள், பொய் குற்றம் சுமத்தாதீர்கள், உங்கள் ஊதியத்திற்கு மேல் வாங்காதீர்கள். அப்படின்னா என்ன? மனிதரை மனிதர்களாக மதியுங்கள். லெட்ஸ் ஆல் ரெஸ்பெக்ட் தி அதர் ஆஸ் எ ஹியூமன். தட் வில் கிவ் த ஹாப்பினஸ் ஃபார் யர் பர்சனல் அண்ட் மேரிட்டல் அண்ட் ஃபேமிலி லைஃப். ஆகல மனிதர்களை மனிதர்களாக மதிக்கின்ற போது மகிழ்ச்சியாக இருக்கலாம். இன்னைக்கு நாம் எதை வைத்து மதிக்கின்றோம்? பணம் இருந்தால் ஒரு மதிப்பு, நாகரிகத்தின் அடிப்படையில் ஒரு மதிப்பு, புகழ் இருந்தால், பதவி இருந்தால் அதை வைத்து தான் நாம் மதிப்பிடுகின்றோம், மனிதர்களை பழகுகின்றோம். அதுவல்ல, மனிதர்களை மனிதர்களாக மதிக்கின்ற பொழுது மகிழ்ச்சியாக இருக்கலாம். ஒரு குடும்பத்தை பற்றி சொல்கிறேன். அதாவது எப்படி நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலேயே அடுத்தவங்களை நாம் மதிக்காமல் வாழ்கின்ற ஒரு சின்ன நிகழ்வு. ஒரு பெரியவர் ஒரு வீட்டுக்கு போனார். அங்கே ஒரு குடும்பத் தலைவர் மட்டும்தான் இருக்கிறார், வேறு யாரும் இல்லை, எல்லாம் வெளியே போய்க்கிறாங்க. அந்த பெரியவர் கேட்கிறார், உங்கள் மூத்த பையன் எங்கன்னு? அந்த குடும்ப தலைவர் சொல்கிறாரு, அந்த நாய் எங்கே சுற்றி நிற்குதுன்னு தெரியலன்னு. சரி, உங்கள் 2வது பையன் எங்கே? அந்த குரங்கு யாரோட போய்க்குதுன்னு தெரியலன்னு. சரி, உங்கள் 3வது பையன் எங்கே? அந்த பன்னி எங்கே பிறண்டுன்னுக்குதுன்னு தெரியலன்னு. அப்போ அவர் சொல்கிறார், நான் ஒரு வீட்டுக்கு வந்தால் சாரி, நான் மிருக காட்சிக்கு வந்துட்டேன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஆக அன்புக்குரியவர்களே, நம்ம வீட்டில் கூட பேசுகின்ற வார்த்தை கூட ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆக மனிதர்களை மனிதர்களாக மதிக்கின்ற பொழுது அதுவும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்வுக்கு மகிழ்ச்சி தான். ஆக கடவுளோடு இணைந்திருந்தோம் என்றால் மகிழ்ச்சி, மனநிறைவோடு வாழ்ந்தோம் என்றால் மகிழ்ச்சி, இருப்பதில் பகிர்ந்து உண்டு வாழ்ந்தோம் என்றால் மகிழ்ச்சி, அடுத்தவர்களை மதித்து மனிதர்களாக நல்ல மனிதர்களாக வாழ்ந்தோம் என்றாலும் மகிழ்ச்சி தான். ஆக மகிழ்ச்சியின் மனிதர்களாக சில வார்த்தைகள் இருக்கிறது. கார்லெல்லாம் நான் சில நேரத்தில் பார்க்கலாம், மகிழ்வித்து மகிழ், பிறரை மகிழ்வித்து அதில் மகிழ்வு காணுகின்ற மக்களாக. ஆக நாம் கூட பிறரை மகிழ்வித்து மகிழ்கின்ற மக்களாக, கிறிஸ்துவ குடும்பங்களாக வாழ்வோம். கிறிஸ்துவின் அடையாளம் என்பது மகிழ்ச்சி, கடவுளோடு இணைந்திருப்பதான் மகிழ்ச்சி. இயேசுவோடு இணைந்த வாழ்வு இனிமையான வாழ்வாக மாறட்டும். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக மகிழ்ச்சி ஞாயிறில்
கடவுள் மகிழ்ச்சியோடு உங்கள் குடும்பங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கட்டும். இயேசுவின் பிறப்பு விழா மகிழ்ச்சியின் தயாரிப்பின் விழாவாக மாறட்டும். ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எழுந்து நிற்போம். விசுவாசப்படுவோம். மகிழ்வோடு இருங்கள், சோர்வு அடையாதீர்கள், கலக்கம் அடையாதீர்கள். கடவுள் நம் நடுவில், கடவுளோடு இணைந்த நிலையில் மகிழ்ச்சியோடு. ஆக மகிழ்ச்சிக்கான வழிகளெல்லாம் இந்த நாள் இறை வார்த்தை நமக்கு தருகிறது. நாம் இருப்பதும் இயங்குவதும் ஓடுவதும் அந்த கடவுள் தரக்கூடிய மகிழ்ச்சி. மகிழ்ச்சியின் ஆண்டவர் நம்ம எல்லோரையும் ஆசீர்வதிக்க ஒரு சில பொது தேவைகளை ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். உங்கள் அனைவருடைய பதில்: ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் மேய்ப்பனாகிய அன்பு இறைவா, திரு அவையில் இணைந்து நற்செய்தி பணியை செயலாற்றி கொண்டிருக்கும் இறை பணியாளர்கள் தங்களது பணியின் போது ஏற்படும் சவால்களை மகிழ்ச்சியுடன் ஏற்று இறைவனின் திருவுளப்படி நடப்பதே தமது கடமை என்பதை உணர்ந்து வாழ்ந்திட வரமருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் ஆயனாகிய அன்பு இறைவா, எம் நாட்டை ஆளும் தலைவர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து நாட்டின் விவசாயம், கல்வி, மருத்துவம் போன்ற வளர்ச்சிக்காகவும் மக்களின் மகிழ்ச்சியான வாழ்விற்காகவும் உண்மையான வழியில் பணியாற்றிட ஞானத்தை அருள் புரிய வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மனிதனாக பிறக்கப் போகும் தெய்வ மகனாகிய இறைவா, எம் பங்கிலுள்ள குடும்பங்களையும் ஆசீர்வதியும். முத பிறப்பால் எங்களது குடும்பங்களில் இருக்கும் பிரச்சனைகள், பிரிவுகள் அகன்று ஒற்றுமையும் சமாதானமும் ஏற்பட்டு ஒருவருக்கொருவர் பகிர்வு மனப்பான்மையுடன் மகிழ்ச்சியுடன் வாழ மறுமரல உம்மை மன்றாடுகிறோம். அன்னை மரியாவின் பாலகனாய் எம் இறைவா, உமது வருகைக்காக காத்து கொண்டிருக்கும் நாங்கள் உமது பிறப்பின் மேன்மையின் அடையாளமாக திகழும் பகிர்வு, மகிழ்ச்சி, பரிசளித்தல் போன்ற உன்னதமான காரியங்களை செயல்படுத்தி எங்கள் அருகில் வசிக்கும் ஏழை எளிய ஊனமுற்ற மக்களுக்கு முடிந்த அளவு உதவிகளை செய்திட நல்ல மனதினை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். இந்த பொது தேவைகளோடு நம்முடைய தனிப்பட்ட வேண்டுதல்களை ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். நிச்சயமாக நாம் குடும்பங்களிலிருந்து, சமூக வாழ்விலிருந்து ஆலயத்திற்கு வருகின்ற பொழுது கடவுள்
வெறுங்கையாய் வந்தாலும் வெறுங்கையாய் அனுப்புவது கிடையாது. வளமையை வாழ்வதற்கான மகிழ்வோட, மனநிறைவோட, மன நிம்மதியாக வாழ்வதற்கான வழிகளை கடவுள் நமக்கு காட்டிக்கொண்டே இருக்கிறார். ஆக அன்பார்ந்த இறைவா, இங்கே குடும்பம் இருக்கின்ற மக்களெல்லாம் ஆசீர்வதிப்பீராக. நம்பிக்கையோடு நலத்தை தேடி, வளத்தை தேடி, நன்றிகளை சொல்லி திருமண குடும்ப வாழ்வில் இருப்பதில் மன நிறைவு கண்டு, பிறரோடு பகிர்வதில் மன நிறைவும் மகிழ்வை கண்டு, ஒருவர் இன்னொருவரை மதிப்பதன் வழியாக மகிழ்வை கண்டு, உமோடு இணைந்து இருப்பதன் வழியாக மகிழ்வையும் மனநிறைவும் கண்டு வாழக்கூடிய மனிதர்களாய், மக்களாய் எங்களெல்லாம் மாற்றும்படியாக எங்கள் ஒவ்வொருடைய குடும்ப வாழ்வெல்லாம் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாக உம்மை மன்றாடுகின்ற இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவாகவே பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென். காணிக்கை பாடலை பாடுவோம். காணிக்கைகள் எல்லாம் கொண்டு வரலாம். கொண்டு வந்திருப்பவர்கள் காணிக்கைகளை கொண்டு வர அன்போடு கேட்கிறோம். இறைவா
பசியுள்ளோர்க்கு உணவை நான் பகிர்ந்திடுவேன். உடையில்லாத எளியோர்க்கு உடை அளிப்பேன். விழுந்தவரை தூக்கிடுவேன். இங்கு நலிந்தவரின் துணை இருப்பேன். இதுவே நான் தரும் காணிக்கையே இறைவா, உந்தன் பாதம் வருகின்றேன். என்னையே உனக்காக தருகின்றேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் அனைவரும் இணைந்து ஆண்டவரோடு சேர்ந்து அந்த ஆண்டவரில் இணைந்த மகிழ்வோடு நம் திருமண குடும்ப வாழ்வெல்லாம் கடவுள் ஆசீர்வதிக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை பெற ஒப்பு கொடுக்கக்கூடிய புனிதமான இந்த திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனிற்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் இறைப்பற்றின் பலிப்பொருளை இடைவிடாது உமக்கு பலியாக ஒப்பு கொடுக்கின்றோம். நீ நிறுவிய தூய மறை நிகழ்வுகளை இக்காணிக்கை வழியாக நிறைவேற்றும் அது மீட்பேங்களில் ஆற்றலுடன் செயல்பட செய்வதாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம்மையை தாழ்த்தி உடல் எடுத்து முதன்முறை வந்த பொழுது தொடக்கத்தில் இருந்த நீர் வகுத்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லா மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறை தம் மாண்புக்குரிய மாட்சியுடன் வரும்பொழுது இறுதியில் வெளிப்படும் நீர் வாக்களித்த மீட்பை உமது கொடை என பெற்றுக்கொள்வோம். அதையே நாங்கள் இப்பொழுது விழிப்பாயிருந்து துணிவுடன் எதிர்பார்க்கின்றோம். ஆகவே வானக தூதர்கள் அரியணைச்சு ஆட்சி புரிவராக அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்து ஒரே குரலாய் பாடுவதா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கெல்லாம் முற்று. ஆகவே உடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகள் எல்லாம் தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு மாறுவனவாகும்.
அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றியை செலுத்தி அதை பெற்ற தமது சீடர்களுக்கு எல்லாம் அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி தமது சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மாறை பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதற்கு அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திரு முன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் நம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவிருக்கும் அத்திரு அவையை நினைவு கொண்டலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவருடன் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செல்லும். சிறப்பாக ஆண்டவர் இந்த நாளிலே பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுபவர்கள், நம்பிக்கையோடு இந்த திருப்பலி ஒப்பு கொடுத்து செபிப்பவர்கள், நன்றெறிதலாக திருப்பலி ஒப்பு கொடுக்கக்கூடிய அனைத்து குடும்பங்கள் நபர்களெல்லாம் ஆசீர்வதிப்பீராக. ஆண்மலை பாட்சிக்காக ஒப்படுத்த அத்தனை ஆண்மக்கள் மேலும் உடைய அளவு கடந்த இரக்கத்தின் முடிவில்லாத மோட்ச பாக்கிய தரும்படியாக உம்மை வேண்டுகிறோம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரும் இரக்கத்துடன் நினைவு திருமுக ஒளியினுள் ஏற்றலும் எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணி தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித சூசையப்பர், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதியை பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பொழுந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு வரல் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றைகள் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நாம் இருப்பதும் இயங்குவதும் ஓடுவதும் செயல்படுவது எல்லாம் மகிழ்ச்சிக்காக தான். அந்த மகிழ்ச்சி என்பது கடவுளோடு இணைந்திருக்கின்ற பொழுது, ஒன்றித்திருக்கின்ற பொழுது, பகிர்கின்ற போது, இருப்பதில் மனநிறைவோடு வாழ்கின்ற போது, ஒருவரை ஒருவர் மதிக்கின்ற போது, ஆக இப்படிப்பட்ட உன்னதமான மகிழ்வோட மனநிறைவோடு நம்முடைய வாழ்க்கை குடும்ப வாழ்வு செல்ல கடவுளுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும்.
எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அன்பான ஆண்டவரை, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாகும். நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்க நெடுமுறை திருத்தூதர்களுக்கெல்லாம் ஒழிந்திரு. எங்களது குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள் எல்லாம் ஆண்டவரை நீர் பாராமல் உம்முடைய திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி எங்கள் குடும்ப வாழ்வில் மகிழ்ச்சியும் எங்கள் தனிப்பட்ட வாழ்வில் அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்னாலும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, மகிழுங்கள். கடவுள் நம் நடுவில் இருக்கிறார். சோர்வடைய வேண்டாம், கலக்கமும் அடைய வேண்டாம். கடவுளோடு இணைந்து இருக்கின்ற பொழுது மகிழ்வாக நாம் இருக்க முடியும். பகிருகின்ற பொழுது, இருப்பதில் மனநிறைவோடு நாம் வாழ்கின்ற பொழுது, ஒருவர் இன்னொருவரை மதித்து மனித நேயத்தோடு நாம் வாழ்கின்ற பொழுது மகிழ்ச்சி தானே. அந்த மகிழ்ச்சியை ஒவ்வொரு நாளும் கொடுத்து கொண்டே இருக்கக்கூடிய இயேசு ஆண்டவரின் திரு விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தம் நம்மை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமென். ஆமென்.
என்னை புனிதப்படுத்தியருளும். கிறிஸ்துவின் திரு உடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டி அருளும். கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வழிந்தோடிய தண்ணீரே என்னை கழுவி அருளும். கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சி அருளும். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாய் தருளும். உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடம் இருந்து என்னை பிரிய விடாதையும். தீய பகைவரிடம் இருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். உம் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்தருளும். ஆமென். இறை இயேசுவில் பிரியமுள்ள பாசத்திற்குரிய இறை மக்களை, மீண்டும் ஒரு முறை உங்களை எல்லாரும் பார்ப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. அதுவும் சிறப்பாக ஆலயமே ஒரு பிங்க் கலரில் இருப்பது மகிழ்ச்சியினுடைய அடையாளம். சில பேர் வந்திருப்பீங்க, சில பேர் இல்லை என்றாலும் பரவாயில்ல. ஆக மொத்தத்தில் இன்றைக்கு திருச்சபை நம்ம எல்லாரையும் மகிழ்ச்சி ஞாயிறை கொண்டாட நம்மை அழைக்கிறது. ஒரு வகுப்பு, அந்த வகுப்புக்குள்ளே கணக்கு டீச்சர் எப்போ வந்தாலும் ஒரு பையன் சிரிச்சுக்கிட்டே இருப்பான். மேக்ஸ் டீச்சர் எப்போ வந்தாலும் சிரிச்சுக்கிட்டே. ஒரு முறை, ஏன்டா நான் வரும்போதெல்லாம் நீ சிரிச்சுக்கிட்டே இரு, நீங்கள் தான் சார் சொன்னீங்க துன்பம் வந்தால் சிரிக்கணும்னு. ஆகையால் அப்படிப்பட்ட துன்பம் அல்ல, அப்படிப்பட்ட மகிழ்ச்சி. ஆக சரியான விதத்தில் மகிழ்ச்சியாக நாம் இருப்பது. ஆக எல்லோரும் எவ்வளோ கஷ்டங்கள், எவ்வளோ வாழ்க்கையில் நிறைய போராட்டங்கள் நமக்கு இருந்தாலும் உண்மையாகவே நம்முடைய குடும்ப வாழ்வு, திருமண வாழ்வெல்லாம் நன்றாக வாழ்வது ஒரு மிகப்பெரிய சவால் தான். அந்த சவால்கள் மத்தியிலும் ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார் என்ற நம்பிக்கை தான் நம்மை மகிழ்ச்சியாக மாற்றுகிறது. கணவன், மனைவி, பிள்ளைகள் ரொம்ப நன்றாக மகிழ்வோட மனநிறைவோட வாழுங்கள் என்று தான் உங்களை அன்போடு உங்களை வாழ்த்துகிறேன். நிச்சயமாக இந்த ஞாயிறு திருப்பலி உங்களுக்கு ஒரு மாபெரும் உற்சாகமும் ஊக்கமாக அமையும் என்று அன்போடு வேண்டுகிறேன். ஆக தொடர்ந்து நம்முடைய இயேசுடைய பிறப்பின் விழா அர்த்தமுள்ள விதத்தில் தயாரியுங்கள். மகிழ்வோடு மனநிறைவோடு பாலன் இயேசுவின் பிறப்பு விழா உங்கள் குடும்பத்தில் திருவிழாவாக மாறட்டும் என்று அன்போடு உங்களை வாழ்த்து, உங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி ஞாயிறுடைய வாழ்த்துக்களை சொல்வதில் மிகுந்த மகிழ்ச்சி. கரவலை எழுப்பி ஒருவர் உற்சாகத்தோடு நாம் வாழ்த்துவோம். ஸோ காட் பிளஸ் யூ. சூப்பர். ஞாயிறு அறிவிப்புகள். இன்று திருவருகை காலம் 3ஆம் ஞாயிறு, மகிழ்ச்சி ஞாயிறு. இன்றைய ஞாயிறு திருப்பலியை சிறப்பித்தவர்கள் புனித பிரான்சிஸ்கன் 3ஆம் சபையினரா இல்லையா? என்ன அன்பியம்? ஜார்ஜ் அன்பியம் மாதிரி பிரிண்டாக சின்ன பார் அடிச்சிருக்காரு. ஸோ ஜார்ஜ் அன்பியத்திற்கு சிறப்பான வாழ்த்துக்கள். கரவலை எழுப்பி நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிப்போம். உற்சாகத்தோடு சிறப்பான வாழ்த்துக்கள். அன்புக்குரிய வருகின்ற வாரம் ஞாயிறு திருப்பலியை சிறப்பிக்கின்றவர்கள் காலை 7:30 மணி திருப்பலி புனித இம்மானுவேல் அன்பியத்தினர் சிறப்பிக்க அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதோடு இந்த வாரத்தினுடைய புனிதர்கள் 21ஆம் சனிக்கிழமை புனித பீட்டர் கன்சியஸ் விழாவை கொண்டாடுகின்றோம். வருகின்ற ஞாயிறு திருவருகை காலத்தினுடைய 4வது ஞாயிற்றுக்கிழமை. கடந்த வார ஞாயிறு காணிக்கை 95,117 ரூபாய். இறந்த ஆத்துமாக்களுக்கான திருப்பலி ஜோனல் வாயிலாக நாம் வைத்தோம் இல்லையா? ஒரு ஆளுக்கு 20 ரூபாய் என்று. அதனுடைய தொகை 1,56,100 ரூபாய். கடந்த வாரம் சிறைப்பணி ஞாயிறு பிரிசன் சண்டே நாம் கொண்டாடினோம். ரொம்ப அழகாக இருந்தது பேராயருடைய திருப்பலி. அந்த ஞாயிறு திருப்பலியுடைய குறிப்பாக சிறைப்பணிக்காக எடுக்கப்பட்ட காணிக்கை 1,14,000 ரூபாய். அதுபோக அன்புக்குரியவர்களே, கடந்த வாரம் பேராயருடைய வருகை மிகுந்த மகிழ்ச்சி. பேராயர் அவர்கள் சென்ற பிறகு அடுத்த நாள் திங்கட்கிழமை நுன்ஷியா வந்திருந்தார் நம்முடைய மறை மாவட்ட பிஷப் ஹவுஸ்க்கு. அவரிடத்தில் சொல்லி கொண்டு இருந்தாராம். நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, ஃபாதர் கோடம்பாக்க நான் போனேன், ரொம்ப நேர்த்தியாக ரொம்ப நன்றாக மக்களுடைய பங்கேற்பு, மக்களுடைய வருகை, மக்களுடைய பக்தி ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப அவ்வளவு சிஸ்டமேட்டிக்காக திருப்பலி நடைபெற்றது, மிகுந்த மகிழ்ச்சி. அதோடு சேர்த்து மக்களுடைய பங்களிப்பு, குறிப்பாக மறை மாவட்டத்திற்கும் சரி பல கிராமப்புற பங்குகளுக்கும் சிறப்பான பங்களிப்பை நாம் வழங்குகின்றோம். அந்த விதத்தில் பாராட்டுவீர்கள் என்று சொல்லுகிறாக. அதெல்லாம் நீங்கள் தான் காரணம். ஸோ இண்டிவிஜுவலாக பார்க்கின்ற போது கஷ்டம்தான், கலெக்டிவாக நாம் செயல்படுகின்ற போது அது ஒரு மிகப்பெரிய பங்களிப்பாக மாறுகிறது. அதுவும் சிறப்பாக இந்த வருஷம் பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ்க்கு நம்ம 7 பங்குகளுக்கு நாம் செய்யணும். இன்னும் சில பங்குகள்லாம்
கேட்டு இருக்கிறார்கள். ஆக நமக்கு வரக்கூடிய அந்த மெட்டீரியல் பொறுத்து செக்ரிகேட் பண்ணி பல பங்குகளுக்கு கொடுக்கின்றோம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா சென்னை சமூக சேவை மையம், மெட்ராஸ் சோசியல் சர்வீஸ் சொசைட்டி அவர்களே நம்முடைய பங்கிற்கு கேட்டார்கள். குறிப்பாக இருளர் மக்களுக்காக கிறிஸ்மஸ் பகிர்வு, நரிக்குறவர்களுக்கான பகிர்வு, இதெல்லாம் யாருன்னு நமக்கே தெரியாது. நரிக்குறவர்கள் யாருன்னு தெரியாது, இருள மக்கள் யாருன்னு தெரியாது, கிராமப்புற மக்கள் நமக்கு தெரியாது. இருந்தாலும் நம்ம பங்கிலிருந்து பல பங்களிப்பை நாம் கொடுத்து கொண்டே இருக்கின்றோம். அது நமக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி தான். ஒரு சின்ன விஷயமாக ஒருவர் கொடுத்தால் கூட அதை பல பேர் செய்கின்ற போது அது பெரிய விஷயமாக மாறுகிறது. அந்த விதத்தில் தான் உங்களை உற்சாகப்படுத்துவது, ஊக்கப்படுத்துவது. குறிப்பாக சென்னை சமூக சேவை மையத்திற்கு கூட நாம் நாளைக்கு 1 லட்சம் ரூபாய் நாம் கொடுக்கின்றோம். இதுபோல் பல விஷயங்கள் பங்குகளிலிருந்து நாம் மற்ற பங்குகளுக்கு நாம் செய்து கொண்டு இருக்கின்றோம். நம்ம பங்கில் இருக்கக்கூடிய ஏழை எளிய குடும்பங்களையும் கவனித்து கொண்டு இருக்கின்றோம். பல பேர் என்கிட்ட வராங்க, ரொம்ப சந்தோஷம். என்கிட்ட யாராவது உதவினுக்குன்னு வருகின்ற போது அது மனசுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கிறது. தாராளமாக அன்பிய பொறுப்பாளர் வழியாக வர வைக்கலாம், அவர்களாகவே வந்து பங்கு தந்தையோடு பேசலாம். ஆக இப்படியாக இந்த வருஷம் 7 பங்குகளுக்கு செய்கின்றோம். சில பேரெல்லாம் பார்த்திங்கன்னா ஆஃபீஸில் உட்கார்ந்துட்டு இருக்கும் போது கணவன் மனைவியுமாக வருவார்கள். வந்து 50 புடவை, 25 பெட்ஷீட் நிறைய கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதெல்லாம் ஒரு பாராட்டுக்கு காணிக்கை நேரத்தில் கூட கொடுத்தீங்க, மிகுந்த மகிழ்ச்சி. கொடுப்பதில் நாம் இன்பம் காணுவோம், கொடுப்பதில் ஒரு மகிழ்வு காண்போம், மகிழ்வித்து மகிழ்வோம். அடுத்துடைய முகத்தில் சிரிப்பில் இயேசுவின் பிறப்பு விழாவை நாம் கொண்டாடுவோம் என்று உங்கள் எல்லாருடைய பங்களிப்புக்கும் ஒரு சிறப்பான நன்றிகள் கரவொலி எழுப்பி ஒரு வாழ்த்துக்களை எல்லாருக்கும் நாம் தெரிவித்துக் கொள்வோம். சில பங்கினுடைய சிறப்பு அறிவிப்புகள். கிறிஸ்து பிறப்பினுடைய நவநாள் நாம் தொடங்குகின்றோம். 17ஆம் தேதியிலிருந்து நவநாள். இந்த திருப்பலி நேரத்தில் சில பாடல்கள், தேவராஜன் வருவார், என் ஆன்மாவை ஏற்று, அதுபோல் பாடல்கள் எல்லாம் 17ஆம் தேதியிலிருந்து காலை திருப்பலி, சாயங்கால திருப்பலியில் சொல்லப்படும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் நல்ல ஒரு ஒப்புரவு அருட்சாதனம், கன்ஃபெஷன், நல்ல ஒரு தயாரிப்பிலேயே கன்ஃபெஷனுக்காக நாம் தயார் செய்வோம். அடுத்த திங்கட்கிழமை சாயங்காலம் ஒரு 12 அருட்தந்தையர்கள் அங்கே இருப்பார்கள். நல்ல ஒரு கன்ஃபெஷன் பாவசங்கத்திரம் செய்து இயேசுடைய பிறப்பு விழாவுக்காக நீங்கள் தயாரிக்கலாம். அடுத்த திங்கட்கிழமை மாலை 5 மணிலிருந்து 9 மணி வரைக்கும் சில பேர் வேலைக்கு போவீங்க, வேலைக்கு போயிட்டு வந்து கூட நீங்கள் நல்ல ஒரு பாவசங்கம் அடுத்த திங்கள் 23ஆம் தேதி பங்கெடுக்க. அதே போல் நீங்கள் கொடுத்து அனுப்பிய இந்த பகிர்வுகள் எல்லாம், கொடுத்த மெட்டீரியலும் இந்த வாரம் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை அது நம்முடைய பங்கில் உள்ள ஏழை குடும்பங்களுக்கு வின்சென்ட் பால் வழியாகவும் அது பகிர்ந்து கொடுக்கப்படும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். கிறிஸ்மஸ் உதவி தேவைப்படுவர்கள் நீங்கள் பல பேருக்கு சொல்லலாம். நீங்கள் உங்கள் பக்கத்தில் யாராவது இருந்தால் கூட சொல்லலாம், பங்கு ஃபாரிட்ட போய் பேர் கொடுங்க, பங்கு அலுவலகத்தில் பேர் கொடுங்க. நம்மால் இயன்றதை முயன்றதை செய்து கொண்டே இருப்போம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அதுபோல் இன்றைக்கு சாயங்காலம் கிறிஸ்மஸ் நிகழ்வெல்லாம் சொல்லியிருந்தேன். மழை நிமித்தமாக சற்று மாற்றி அமைக்கப்பட்டது. ஆனால் 2 நாட்கள் மழையே காணும், ஆகையால் கேன்சல் பண்ணோம். ஆகையால் பரவாயில்ல, அதை பொங்கலின் பொழுது சிறப்பாக நாம் வைத்து கலை நிகழ்வுகளை வைத்து கொள்ளலாம். நாம் இப்பொழுது கிறிஸ்மஸ் தயாரிப்புக்காக நாம் தயாராகும். அதே போல் கிறிஸ்மஸ் கேரல்ஸ் வந்துட்டாங்களா? உங்கள் வீடுங்களுக்கெல்லாம் வந்துட்டாங்களா? எத்தனை பேர் வீட்டுக்கு வந்தாங்க? கிறிஸ்மஸ் கேரல்ஸ், வெரி குட். இன்னும் சில குடும்பங்களுக்கு மிச்சம் இருக்கிறது. ஏறக்குறைய இந்த வாரம் மட்டும் 17 அன்பியங்கள் கிறிஸ்மஸ் கேரல்ஸ் வருவார்கள். ஏறக்குறைய 11 அன்பியங்கள் இருக்கிறது. இன்னைக்கு பாருங்கள், ஞாயிற்றுக்கிழமை சூசைப்பர் அப்படி சென்ட் ஜோசப் அன்பியம், சென்ட் செபாஸ்டியர் அன்பியத்துக்கு கேரல்ஸ். மண்டே சென்ட் தாமஸ், சென்ட் பீட்டர் அன்பியம் கேரல்ஸ். செவ்வாய்க்கிழமை சென்ட் ஜேம்ஸ், சென்ட் பால் அன்பியத்தில் கேரல்ஸ். புதன்கிழமை சென்ட் பிலிப், சென்ட் மார்க். வியாழக்கிழமை அதேபோல் பிரிட்டோ, ஆண்ட்ரூ. வெள்ளிக்கிழமை மான்ஃபோர்ட், மத்தேயு. ஒரு சில அன்பியங்கள் 8 அன்பியங்கள் அவர்களாக பார்த்து கொண்டு சொன்னார்கள். ஆக இதுபோல் கிறிஸ்மஸ் கேரல்ஸ் வழியாக உங்களை தயாரிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த வருஷம் ரொம்ப நல்லா இருக்குன்னு பல பேர் சொன்னாங்க. 3 குழுவாக பிரித்து அனுப்பியிருக்கின்றேன். ஆக அதுவும் ஒரு பாராட்டுதலுக்குரியது. இளைஞர்கள் மேரியன் குரூப் ரொம்ப அழகாக செய்கிறார்கள், அதற்கும் வாழ்த்துக்கள். கத்தோலிக்க அருங்கொடை மறுமலர்ச்சி ஜபக்குழு அவர்களுக்கான சிறப்பு ஜபம் இன்றைக்கு இந்த சனிக்கிழமை மாலை திருப்பலி முடிந்தவுடன் நடைபெறும். அதுபோல் கெட்சமன் திருப்பலி அங்கே இருக்கக்கூடிய சிற்றாலயத்தில் வருகின்ற வெள்ளிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு திருப்பலி. வருகின்ற புதன்கிழமை நமக்கு நோயாளிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க, அதில் சனிக்கிழமை செல்ல முடியவில்லை.
வருகின்ற புதன்கிழமை நம்ம பங்கில் உள்ள நோயாளிகளுக்கு திருவிருந்து கொடுத்து உங்கள் சார்பாக பங்கு தந்தை நானே வீட்டிற்கு சென்று கிறிஸ்மஸ் பரிசு கொடுக்க ஆசைப்படுகின்றேன். யாராவது உங்கள் வீட்டில் நோயுற்றவர்கள் இருந்தால் பெயர்களை நீங்கள் பதிவு செய்து கொள்ளலாம். உங்கள் சார்பாக அவர்களுக்கு ஒரு சிறப்பு, யாருக்கு ஒரு 8 சிறப்பு பரிசை தயாரித்து அவர்களுக்கு நாம் கொடுக்கின்றோம். நோயாளிகள் ஆலயத்திற்கு வர முடியாதவர்களுக்கு உற்சாகப்படுத்தி அவர்களுக்கும் கிறிஸ்மஸ் நாம் கொண்டாடுவோம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல் 13ஆம் தேதி நாம் தொடங்கினோம். யாருக்குரிய ஒவ்வொரு 13ஆம் தேதியும் ஒரு மாற்றுத்திறனாளிக்கு விதவைக்கு போன வாரம் நாம் தையல் மிஷின் கொடுத்தோம், அதே போல் வாக்கர் கொடுத்தோம். அப்படி ஏழை குடும்பங்கள், ஏழை பள்ளி இன்றைக்கு அவர்களுக்குரிய பொருட்கள் வழங்கப்படும். 12 மணிக்கு பங்கு தந்தையினுடைய அலுவலகத்தில் வழங்கப்படும். இதுபோல் ஒவ்வொரு 13ஆம் தேதியும் சிறப்பு. மாலை நேர பள்ளி ரொம்ப அழகாக இதுவரைக்கும் 150 பிள்ளைகளுக்கு நாம் இலவசமாக மாலை நேர பள்ளியை சொல்லிக் கொடுக்கின்றோம். அதுபோல் பல நிகழ்ச்சிகளை நாம் எடுக்கின்றோம். மிகுந்த மகிழ்ச்சி. எல்லாவற்றுக்கும் உங்களுடைய ஜபத்திற்கும் ஆதரவுக்கும் ஒத்துழைப்புக்கு நன்றி. இறுதியாக வெள்ளி விழா கொண்டாடுகிறார்கள் திருமண வாழ்க்கையில். ஆக வெள்ளி விழா கொண்டாடுபவர்கள் தாராளமாக உங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ளுங்கள். குறிப்பாக இன்றைக்கு திருவாளர் விக்டர் மற்றும் வெரோனிகா அவர்கள் அன்போடு எழுந்து நிற்க கேட்டுக்கொள்கிறேன். தங்களுடைய திருமண வாழ்வில் செலிப்ரேட்டிங் த சில்வர் ஜூபிலி ஆகிய காணிக்கை அன்னை மானாமதியில் அவருடைய திருமணம் நடைபெற்றிருக்கிறது. 2 பிள்ளைகள். கணவர் விக்டர் நிற்கிறார் இல்லையா, அவர் ஒரு காலத்தில் அன்பிய பொறுப்பாளராக இருந்திருக்கின்றார். ரொம்ப பொறுமையாக, அன்பாக, பாசமாக, அரவணைப்போடு தன் மனைவி பிள்ளைகளை வழி நடத்தியிருக்கிறார். ரொம்ப நாளாக கேப் அதன் வழியாக தன் தொழிலை நகர்த்தியிருக்கிறார். மனைவி பார்த்திங்கன்னா கடவுளுக்கு பிறகு கணவன்தான் என் கடவுள், குடும்ப பொறுப்பு அர்ப்பணிப்போட ரொம்ப அழகாக 25 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறாங்க. அந்த அம்மா பார்த்தாங்க, வந்த உடனே நான் பங்கு தந்தையாக வந்த உடனே அவங்க என்னை பார்த்து, ஃபாதர் உங்களை பார்த்தா என் மாமா மாதிரியே இருக்கேன்னாங்க அந்த அம்மா. ஆகையில் சரிம்மா அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு நான் சொன்னேன். அவங்களுடைய பார்வை அதுபோல் ரொம்ப சிரிச்சுக்கிட்டு, ஆகையில் ஒரு குடும்பமாக வாழ்வது மிகப்பெரிய கலை. ஆக தங்களுடைய திருமண வாழ்க்கையில் 25 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறார்கள். பங்கு சார்பாக உங்கள் அனைவரின் சார்பாக அவளை வாழ்த்துவோம். கரவலை எழுப்பி அவளுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். விக்டர் வாங்க, வெரோனிகா வாங்க, நாம் அவளுக்கு சிறப்பு பரிசை கொடுப்போம். மீண்டும் ஒரு முறை உங்கள் எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். அனைவரும் மகிழ்வோட மனநிறைவோடு நாம் வீட்டுக்கும் குடும்பத்திற்கு சொல்ல, let's all celebrate the joyful Sunday in our marital and family life. God bless you. எழுந்து நிற்போம். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துக்காக ஜெபிப்போம். இதோ நான் விரைவில் வருகிறேன், அவரவர் செயலுக்கேற்ப அளிக்க கைமாறி என்னிடம் உள்ளது என்கிறார் ஆண்டவர். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, உமது கனிவை கெஞ்சி கேட்கின்றோம். அதனால் எங்களை குற்றங்களிலிருந்து விடுவித்த உமது அருட்கொடைகள் வரவிருக்கும் உம்முடைய மகனுடைய பிறப்பு விழாவுக்காக எங்களை தயாரித்து மனநிறைவோடு பகிர்ந்து மனிதர்களை மதித்து மகிழ்வோடு மனநிறைவோடு வாழ செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி, குடும்ப வாழ்க்கைக்கும் சமூக வாழ்க்கை போகிறதுக்கு முன்னாடி நம்ம பங்கின் பாதுகாவலை தூய பாத்தியமா அன்னை நம்முடைய நம்பிக்கையின் ஆசீர்வாதமாக இருக்கக்கூடிய தேவத்தாயிடத்தில் ஒப்பு கொடுப்போம். கரங்களை உயர்த்துவோம். நம்முடைய குடும்பங்களெல்லாம் ஒப்பு கொடுப்போம். இந்த வாரத்தினுடைய வேலைகளெல்லாம் ஒப்பு கொடுப்போம். நம்முடைய தொழிலெல்லாம் இறைவன் தேவத்தாயின் வழியாக ஆசீர்வதிக்க ஒப்பு கொடுப்போம்.
நம்ம என்னென்னலாம் செய்ய ஆசைப்படுகின்றோமோ, நம்முடைய மகிழ்வுக்கு தடையாக இருக்கக்கூடிய அவற்றையெல்லாம் தகர்த்தெறிந்து மனநிறைவோடு மகிழ்ச்சியோடு கணவன் மனைவியுடைய வாழ்க்கை, பெற்றோர் பிள்ளைகளுடைய உறவின் வாழ்க்கை, சமூகத்தில் நாம் வாழ்கின்ற வாழ்க்கை, இந்த வாரம் முழுவதும் நாம் எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளையும் அன்னை நிறைவாக ஆசீர்வதிக்க அன்னையிடத்தில் சொல்லுவோம். அம்மா தேவத்தாயே, மகிழ்ச்சியோடு நாங்கள் வீடுகளிலிருந்து வந்தோம், மன நிறைவோடு வீடுகளுக்கு நாங்கள் செல்லுகின்றோம். நாங்கள் இருப்பதும் இயங்குவதும் ஓடுவது எல்லாம் மகிழ்வாக மனநிறைவோடு மன நிம்மதியோடு வாழதான் இங்கே குழுமிருக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதிப்பீராக. நம்பிக்கையோடு வருகை தந்து பல்வேறு எண்ணங்கள், பல்வேறு ஏக்கங்கள், பல்வேறு எதிர்பார்ப்புகளோடு வருகை தந்தாலும் தன் கணவரை குறித்து, மனைவியை குறித்து, பிள்ளைகளை குறித்து, பெற்றோரை குறித்து, தன் குடும்ப வாழ்வை குறித்து எத்தனையோ சூழல்களில் மக்கள் வாழ்கிறார்கள். இருப்பினும் வாழ்ந்தாலும் இறந்தாலும் இருந்தாலும் நீர் இருக்கின்ற நம்பிக்கைதான் மிகப்பெரிய வாழ்வு. குழுமிருக்கிற எல்லா மக்களையும் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதமாக நீர் ஆசீர்வதிக்கிறீர். தேவத்தாயே, எல்லா மக்களும் மனநிறைவோடு மகிழ்ச்சியோடு மனசுக்கு நிம்மதியோடு வாழ அவரவருடைய தொழிலையும் அவரவருடைய விசுவாச வாழ்வையும் அவரவருடைய குடும்பங்கள் எல்லாம் நிறைவாக நீர் ஆசீர்வதிப்பீராக. உங்கள் வேண்டுதல்கள், உங்கள் ஜெபங்கள், உங்கள் நம்பிக்கைகள், உங்கள் நல்லதொரு எண்ணங்கள் எல்லாம் ஆண்டவன் தேவ தாயின் வழியாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. மகிழ்ச்சியின் மக்களாகவும் மனநிறைவின் மக்களாகவும் தொடர்ந்து வாழ சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. பொருள் என்னவோ இறைவா, உங்கள் முந்தன்
தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.